18ஆம் படி கருப்பசாமி துணை. இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் நான் சரி செய்ய போகிறேன். கவலைகள் ஆட்டி படைத்து வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கும் உன் மனம் எதை நினைத்து புலம்புகிறது, எதை நினைத்து நீ கவலை கொள்கிறாய் என எல்லாம் எனக்கு தெரியும். அத்தனை விஷயங்களையும் இன்று இரவோடு இரவாக முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன். ஏதோ எப்போதோ நடந்த விஷயங்களையெல்லாம் நினைத்து துன்பப்பட்டு உன் மனம் கவலையில் உழன்ற காலமெல்லாம் போதும். இனி எதை பற்றியும் யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் உன் பழக்கத்தை முதலில் மாற்று. இனி உன் வாழ்க்கை அழகான மலர்களைப் போல மாறும், அழகான ஒளி கொண்டதாய் இருக்கும் என நேர்மறை எண்ணங்களை உரமாக போட்டுக்கொள். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாய் இந்த கருப்பசாமி நான் எப்போதும் இருப்பேன். உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாய் நானே வந்துவிட தயாராகிய பிறகு இனிமே நீ கலங்கவும் வேண்டாம், குழம்பவும் வேண்டாம். எல்லா பிரச்சனைகளும் உன் வாழ்வில் இருந்து விலகி போகும். உன் வாழ்க்கை துணையை உனக்காக நான் தான் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்போது அவங்க ஏதோ தவறு செய்கிறார்கள் என்பதற்காக இந்த சூழ்நிலையில் நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சிறிது காலம் பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் என் தங்கமே. உண்மையான உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என்ற நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வருவேன். நம்பிக்கையோடு இரு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அறிந்த நான் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியாய் நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உன் கண்களில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் முழுவதுமாக புரிந்த நான் சொல்கிறேன். நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் சரி செய்வேன். உன் கனவுகள் அனைத்தும் கைகூடும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய கடமைகளை நிம்மதியாய் செய். அனைத்தையும் நான் நல்லபடியாய் நடத்தி முடிப்பேன். உன் மீது அன்பாய் பேசும் ஒருவர், உன்னிடம் பாசமாய் இருப்பது போல பேசும் ஒருவர் உண்மையாகவே உன் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என நினைத்து கொள்ளாதே. அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான ஒரு தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. எனக்கு இன்னும் இவ்வளவு கடமைகள் இருக்கிறதே, பொறுப்பு இருக்கிறதே, என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன், சுமையை எப்படி தாகப் போகிறேன் என்ற கவலை உனக்கு இருப்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இதுவரை உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து பொறுப்புகளை திறம்பட சமாளித்த உனக்கு இனிமேலும் எல்லா விஷயங்களையும் சமாளிப்பதற்கான பொறுப்பையும் திறமையையும் நான் தருகிறேன். நீ உற்சாகமாக இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவதை முதலில் நிறுத்து. இது தவறோ, இது பாவமோ, நான் துரோகம் செய்து விட்டேனோ, மனதளவில் தவறு செய்து விட்டேனோ என யோசித்து கவலை கொள்ளாதே. ஏனெனில் நீயே இப்படி உன்னை பற்றி தவறாக யோசித்து உனக்கு தண்டனை கொடுத்துக் கொள்வாய் போலல்லவா இருக்கிறது. உனது புலம்பலை நான் கேட்டுவிட்டேன் என் தங்கமே. நான் உன்னை எனது வலது கண்ணாக அல்லவா வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் கண்களை நானே குத்திக் கொள்வேனா? நிச்சயம் நீ செய்த தவறுகளையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன். உணர்வுகளோடு போராடி கொண்டு மனசாட்சியோடு சண்டையிட்டு கொண்டு உன் உள்ளத்தை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உனது உள்ளத்தை தான் எனது கோவிலாக நினைத்து கொண்டு உன் மனதிற்குள் வந்து தங்குவதற்காக நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். முதலில் உன் செயலுக்காக நீயே உன்னை குற்றவாளியாக நினைத்து கொண்டு தீர்ப்புகளுக்கு உட்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்வில் என்ன நடந்ததோ எல்லாமே எனக்கு தெரிந்துதான் நடந்தது. அதனால் நடந்ததை மறந்துவிடு. இனி எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு எதற்கும் பயப்படாமல் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன் அல்லவா? நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கு பாதுகாப்பாய் நானே இருப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் இருளும் துன்பமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் விலகி போய் நீ ஒளிமயமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். துன்பங்கள் எல்லாம் குறைந்து இப்போது இன்பங்கள் சேரும் நேரம் வந்துவிட்டது. நீயும் மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகிறாய். இனி உனக்கு சுபயோகம்தான் என் தங்கமே. இதுநாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு துவண்டு போய் மனமுடைந்து சோர்ந்து போய் இருக்கும் உனக்கு நல்லது செய்வதற்காக நான் வந்துவிட்டேன். உன் சிந்தனை முழுவதும் இனி கடந்து போகும். உன் மனதிற்கு நான் கொடுக்கிற நம்பிக்கையின் மூலமாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விடியல் வரப்போகிறது. நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கையில்லை என வெளியில் சொன்னாலும் இங்கு எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் பணம் என்பது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. பணம் இல்லாவிட்டால் மனிதன் அருகில் உறவுகளும் இருக்க மாட்டார்கள். மனிதனை தேடி யாரும் வருவதும் கிடையாது. மனிதனுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட இருப்பது கிடையாது என்ற சூழ்நிலை வந்துவிட்டது.
அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவும் உனக்கான பண வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் கொடுப்பதற்கும் நான் தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் ஆபத்தும் இல்லாத அளவிற்கு அனைத்தையும் விலக்கி வைத்து தேவைக்கு அதிகமாகவும் உன் திறமைக்கு ஏற்றாற் போலவும் பேரும் பொருளும் புகழும் உனக்கு வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக உன் வாழ்வில் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறது.